ட்ரெண்ட் ஆகணும். ஏதாவது ஐடியா இருக்கா? இதெல்லாம் நிறைய இருக்கு. என்ன ஒரு பொண்ணா பிறந்திருக்கலாம், கன்றாவி ஆம்பளையா பிறந்து தொலைச்சிட்ட, அங்கேயே நீ அவுட்டு. என்னடா தூத்துமா? முதல் முறையா ஆம்பளையா பிறந்ததுக்கு வருத்தப்படுற மாமா, நான் பொண்ணா பிறந்திருந்தேன். முதல் கிரைட்டீரியா அவுட்டு. சரி, ரெண்டாவது, உன்னோட ஃபாலோவர்ஸ் வந்து எது சொன்னாலும் பண்ணணும், பண்ணுவியா? சொல்றதெல்லாம் செய்யணும்னா எந்த மாதிரினா, நீ ஒரு ஃபர்ஸ்ட் வந்து வீடியோ போடணும், அந்த மாதிரி ஏதாவது டாஸ்க் கொடுங்க, நான் எது வேணாலும் பண்றேன், என்ன வேணா கொடுங்க அப்படின்னு. அவனுங்க வந்து இந்த மாதிரி சாணி எடுத்து ஃபேஷியல் பண்ணணும், இந்த மாதிரிலாம் கொடுப்பாங்க. அதெல்லாம் வந்து பண்றதுக்கு ரெடியா? ஏய், நான் வீட்டுல சொல்றதே செய்ய மாட்டேங்குன்னு அடி வாங்கிட்டு கிடக்குறேன்டா. இப்படி இருந்தா எங்க ட்ரெண்டா வருது? சரி, பேச தெரியுமா? அதான் நம்ம சும்மாவே வருமே. இங்க பேசு. என்ன சுக்கப்பட்டிருக்கேன், இப்போ ஒன்ட்டு தான் பேசிக்கிட்டு இருக்கேன், வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன், பின்னாடி பிளாக் ஸ்கிரீன். ரோபோ மாதிரிடா, கையாட்டி பேசு. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா ஒரு நல்ல காலை பொழுதுல காக்கா பறக்குது நிறைய. இப்போ அதிகமாக பார்த்தீங்கன்னாக்கா காக்காலாம் பார்க்கறதே முடிய மாட்டேங்குது. இப்போ நான் பார்த்தது காக்கா இல்லை, அது வேற ஏதோ நினைக்கிறேன். சரி, நம்ம அதை ஆராய்ச்சி செய்து விரைவில் என்னன்னு சந்திப்போம். கையாட்டி பேசுறதுன்னா இப்படி இல்லடா, பாரு. இந்த மாதிரி ஒரு மாதிரி பார்க்கவே அசிங்கமா இருக்கா வேற ஏதாவது? அவ்வளோதான், ரொம்ப ரொம்ப கஷ்டம். சரி, உனக்கு நீ ஃபைனல் டான்ஸ் ஆட தெரியுமா? இதான் நீ முதல்ல கேட்டிருக்கணும். 2 பேருக்கு போட்டணும். சுத்தம். உனக்கு இங்க வந்து ஆட தெரியலனா தான்டா மேட்ரு. இத பாரு. எப்படி இருக்கு? அவ்வளவுதான், உனக்கு வாய்ப்பு இல்லை ராஜா. தோத்துக்கிட்டே இருக்கீடா.